கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே பிரேயர் டைம் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிற வேத பகுதி நியாயாதிபதிகள் 6:12. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இது யாரிடம் சொல்லப்பட்ட வசனம்னு பார்க்கும்போது கிதியோனிடம் சொல்லப்பட்ட வசனம். நான் பேச போகிற காரியத்தோடு இணைந்த ஒன்று நான் இப்போ சொல்ல போகிறேன். நாம் மிகப்பெரிய கப்பல்களை பார்க்கும்போது அதனுடைய பெரிய தோற்றத்தை ரசிப்போம், அதன் ஆடம்பரத்தையும் அதன் அழகையும் ரொம்ப நேரம் பார்ப்போம். ஆனால் இந்த கப்பல்கள் எவ்வளோ ட்ராவல் பண்ணாலும் இதை ஒரு இடத்துல நிறுத்தி போடணும்னா அதன் அடியில் காணப்படக்கூடிய நங்கூரம்னு சொல்லக்கூடிய ஒன்று மிக முக்கியமானது. அது நமது பார்வையில் முக்கியம் பெறாது, தோற்றத்திலும் அது முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படாது. அதுபோல தான் ஒரு விஷயத்தை இப்போ பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். எனவே ஆண்டவர் 7 வருடம் அவர்களை மீதியானியர் கையில் ஒப்பு கொடுக்கிறார். மீதியானவர்கள் மிகவும் கொடூரமானவர்களாக இருந்தபடியால் இஸ்ரவேல் புத்திரர் என்ன செய்தாங்க தெரியுமா? குகைகளிலும் மலைகளிலும் மறைந்து கொண்டார்கள். பல துன்பங்களுக்கு பிறகு தங்களை கர்த்தர் காப்பாற்றும்படி கர்த்தரிடம் அவர்கள் கூக்குரலிட்டார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை தான் இப்போ நம்ம பார்த்தோம். அதாவது, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பிறகு கர்த்தர் இவங்களை ரட்சிக்கிறார், அதாவது மீதியானியர் கையிலிருந்து காப்பாற்றுகிறார். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவர்கிட்ட கேட்கும்போது, இந்த விஷயத்தை சொல்லும்போது அவர் அதாவது கிதியோன் ஏசப்பா கிட்ட ஒரு அடையாளத்தை கேட்குறாங்க. அதையும் ஏசப்பா கொடுக்குறாங்க. அதாவது கிதியோன் அவருடைய கோத்திரத்தில் ரொம்ப சின்னவர். எனவே தன்னால் இது முடியுமா என்ற யோசனை அவருக்கு காணப்பட்டது. ஆனால் ஆண்டவர் மீதான ஒரு நம்பிக்கை அவருக்கு காணப்பட்டது. அதுதான் அவரை உயர்த்தியது. 15வது வசனத்தில் பார்க்கும்போது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் தன்னை ரொம்பவும் தாழ்த்துகிறார். தன்னுடைய நிலைமையை நினச்சி அவர் கொஞ்சம் எப்படி சொல்லலாம், நான் கொஞ்சம் பலகீனமானவன் அப்படி தன்னை நினைக்கக்கூடிய ஒரு தன்மையில் அவர் காணப்படுகிறார். நமது பலகீனங்களை ஆண்டவர் எப்போதும் பார்க்கிறவர் அல்ல. பலகீனம்னா நோய்கள்னு நினைக்கக்கூடாது, அல்லது எப்படி சொல்லலாம், நோய்கள் மட்டுமல்ல, நம்முடைய நிறைய மன தோற்றத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களும் நமது பலகீனமானவைகள் தான். நமக்கு வெளி தோற்றத்துக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுக்கிற தேவன் அல்ல. அவர் நமது நம்பிக்கை, இருதயம், நாம் அவர் மேலே வச்சிருக்க அன்பு, இவைகளை தான் ஏசப்பா பார்க்குறார். எனவே தான் ஏசப்பா கிதியோனை தேர்ந்தெடுத்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கையை மட்டும் ஒரு பலனாக வைத்து வேதனையோட காத்துட்ருக்கீங்களா? ஏசப்பா வேற எதையும் பார்க்க மாட்டாங்க. உங்ககிட்ட வெளி தோற்றத்தில் உள்ள எந்த காரியங்களை அவர் பார்க்குறவர் அல்ல, இருதயத்தை மட்டும் பார்க்குறார். உங்கள் இருதயத்தை அவர் நேசிக்கிறார். அது மட்டும் இல்லை, அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறார். அதனால தான் ஏசப்பா சொல்கிறாங்க, மகனே, மகளே, நான் உன்னை வேற எந்த உன்னுடைய பலகீனத்தையும் உன்னுடைய எந்த மைனஸையும் நான் பார்க்கல. பராக்கிரமசாலியை, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது இது உங்களுக்கான வசனம். தளர்ந்து போகாதீங்க. உலகப்படியான காரியங்களை பார்த்து நீங்கள் ஒதுங்கி விட்டுறாதீங்க. உங்களுடைய ஜெபம் அதுதான் முதல்ல, அதை ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுடைய நம்பிக்கை, விசுவாசம், அதை ஆண்டவர் பார்த்து உங்களை உயர்த்த நிறைய நேரம் ஆகாது. ஒரு செகண்ட் போதும். ஏசப்பா நினச்சா உங்கள் நிலைமை, உங்கள் காரியங்களில் ஒரு நல்ல மாற்றத்தை ஆண்டவர் தர முடியும். ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.